அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் சோறு, சிக்கன் குழம்பு, சிக்கன் பொரியல், தயிர் வெங்காயம் இது எல்லாமே ஸ்பெஷலாகவே வச்சேங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் சோறு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான இது சாப்பாடு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிறணுங்க. இது வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்து 1/2 கிலோ, அதாவது காப்பிடி உலக்கில் வந்து உலக்கு தான் நான் கணக்கு வைப்பேன். நீங்கள் வந்து கப்பு கணக்கு வச்சா பரவாயில்ல. இப்போ வந்து 1.5 கப்பு அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன். கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து சீக்கிரம் வேகிறதுக்காக. நீங்கள் அப்போவே கூட போட்டுக்கலாம். 1.5 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் வந்து தேங்காய் பால், திருவின தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேங்க. அந்த தேங்காய் பால் ஊற்றுற வீடியோ இன்னும் எடுக்க முடியல. எங்கள் பாப்பா அழுததுனால நான் வந்து அந்த ஒரு வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க. அதாவது நீங்கள் வந்து 1 கப்பு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 2 கப்பு வந்து தேங்காய் பால் நல்லா சதன்னு பாலை எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வச்சு அதுக்கு தேங்காய் பூ அதில் போட்டு இதுன்னிங்கன்னா நல்லாவே சாறு வந்துடுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து இது பண்ணி குக்கரில் வந்து நான் வந்து 4 விசில் வச்சுருந்தேன். நல்லாவே வெந்துருச்சு. அப்புறம் நான் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறது இதுவும் சிம்பிளாக தான் வச்சேன். அந்த தேங்காய் சோறு வந்து அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும். நீங்கள் வந்து தேவைன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். நான் வந்து மஞ்சள் பொடி போடல. சில பேர் வந்து தக்காளி சேர்த்துக்குருவாங்க. நானும் தக்காளி சேர்க்கலை. நான் வந்து சிம்பிளாகவே செஞ்சுட்டேன். எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். நீங்கள் கலருக்காக மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். மஞ்சள் பொடி வந்து ஃபஸ்ட்டே கூட எண்ணெயிலே கூட போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி போட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி. இது வந்து எப்பவும் சிக்கன் குழம்பு எல்லாருமே ஈஸியாக செஞ்சுருவீங்க. நானும் அது மாதிரி தான் செஞ்சேன். கொஞ்சம் திக்காக கிரேவியாக வச்சுட்டா அந்த தேங்காய் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. கடைசியில் தேங்காய் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முந்திரி வறுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதை வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டால் போதும். உப்பு வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துக்கிறணும், அப்போ தான் அந்த தக்காளி வதங்கும். ஒரு 2 பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. எங்கள் வீட்டில் சின்ன பாப்பா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டு தேங்காய் பால் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து தேங்காயோடு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் கடையில் வாங்கின சிக்கன் ஆச்சி குழம்பு பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சிக்கனுக்கு வீட்டில் உள்ள மசாலா பொடி போட்டிங்கனால அதுவும் நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா. தேங்காய் சாதத்துக்கு நான் வந்து 2 தேங்காய் எடுத்திருந்தேன். சின்ன தேங்காய் 2 தேங்காய் எடுத்திருந்தேன். அதுதான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து 1 கப்பு நான் எடுத்து வச்சுருந்ததை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் வற்ற விட்டுறணுங்க. வற்றினா நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து லீவு நாளில் இது செய்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் இருப்போம் பார்த்திங்களா, பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்து நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் நான் வீட்டில் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதிரிலாம் செய்வேன். ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செஞ்சிகிட்ருக்க டைம் இருக்காது. தேங்காய் சோறாக்கி சிக்கன் குழம்பு வச்சு அப்புறம் சிக்கன் பொரித்து தயிர் வெங்காயம் இதெல்லாம் போடும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து எனக்கு ஸ்டாண்டு கிடையாது. சும்மா ஃபோனை கையிலேயே வச்சே நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்கிறதுக்கு கவர் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா உண்மையிலே இந்த தேங்காய் சோறு வந்து லீவ் நாளில் செஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.